சரி பிள்ளைகள், அப்போ நாம இது கிளாஸ் நம்மட 18ன்னு நினைக்கிறேன். இந்த 18 கிளாஸ்ல நான் படிக்க போறது என்னடா பிள்ளைகள், நாம் இதுவரையும் மேக்சிமம் 2016லேருந்து 24 தவிர்ந்த 25 வரையும் அனைத்து பாஸ் பேப்பர் கேள்விகளையும் செய்துட்டேன். ஒன்று ரெண்டு கேள்விகள், அதாவது சில இந்த வசன அமைப்பு கேள்விகள் மிஸ் ஆயிருக்கு. இல்லாட்டி அதுல சில சில கேள்விகள் மிஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ் ஆன கேள்விகள்லாம் இப்ப பேப்பர் பேஸ்ட், நான் ட்வீட் பேஸ்டா ஏரியா செய்தேன். இப்ப பேப்பர் பேஸ்டா ஜீவம் என்னென்ன விடுபட்டிருக்கு. இப்போ அதில் பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் நாலேஜ் கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்விகள் எத்தனை கேள்வி இப்போ தான் 2016 கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கேள்விகள் கூட வரும். இப்போதைக்கு இப்போ வர பேப்பரில் 10 கேள்விலாம் வருது தானே. சரி, அப்போ இதுக்குரிய விடைகளை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் பிள்ளைகள். விடைகளை பார்த்துட்டு நாம என்ன மிஸ் ஆனது போவோம், அதுவும் கொஞ்சம் தேவைதானே. அப்போ அந்த விடையையும் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன், விடையை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இதில் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, விடையை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் பிள்ளைகள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி, 2016ஆம் ஆண்டில் ஐசிசி 20க்கு 20 உலகக்கிண கிரிக்கெட் போட்டி தொடரில் வென்று 2016ல் வென்றது வெஸ்ட் இண்டீஸ். சரியா? என்னது 2016ஆம் ஆண்டு பேப்பருக்காண்டி 2016ல் வென்றது என்று கேட்கான். அப்ப இது 2026ஆம் ஆண்டு பேப்பர் ஆணையம் கூட. ஆகவே போன வருஷம் 2026ல் நடக்கல, 2025ல் எந்த நாடு இந்தியா வென்றதுன்னு. அவே அதுல சம்டைம் உங்களுக்கு கேட்கலாம், எது வென்றதுன்னு கேட்கலாம், அல்ல எது ரன்னர் அப்னு கேட்கலாம், அல்லது எங்க நடந்தது, இந்தியாவில் நடந்துச்சு அது எங்க நடந்ததுன்னு கேட்கலாம். இவ்வாறான கேள்விகள் வரலாம். சுவரா இந்த கேள்வி வராது, 2016 பழைய கேள்வி, அந்த கேள்வி வராது. ஆனாலும் இது சார்ந்த கேள்வி வரலாம். சரி, அடுத்து காலஞ்சென்ற திருமதி சிமாவோ பண்டாரநாயக்க 100வது வந்த நூற்றாண்டு 2016 ஏப்ரல் 17ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டது. அவர் உலகின் முதலாவது பெண் பிரதமர். இது எல்லாருக்கும் தெரியும். உலகின் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க என்று எல்லாருக்கும் தெரியும். சரி, இலங்கையின் பிரசித்தி பெற்ற குடிசார் பொறியியலாளரும் கண்டுபிடிப்பாளருமான ஒருவரின் பிறந்த தினமாகிய அக்டோபர் 26ஆம் தேதியை இலங்கையின் புதிய கண்டுபிடிப்பாளர் தினமாக படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவர் யார்? யார் இவர்? குலசிங்க. என்ன குலசிங்க தான் இது பெரிய விடு. அடுத்தது 4வது பாருங்க பிள்ளைகள். இலங்கையில் ஒரு புதிய அரசியலமைப்பை வருவதற்கு 2016 ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின் பாராளுமன்றம் ஒரு அரசியலமைப்பு சபையாக கூட்டப்பட்டது. இச்சபையின் தவிசாளர், அந்த டைம்ல அந்த சபையில தவிசாளராக இருந்தவர் இந்த பார்லிமெண்டத்துல தவிசாளர். ஆனா இந்த இவ்வாறான கேள்வி வராது. இந்த 2016ல் நடந்த விஷயங்கள் எது, அது இவ்வாறான விடயங்கள் வராது. ஆனா இப்ப கரண்டா நடக்கக்கூடிய சில விடயங்கள் வரலாம் பிள்ளைகள். இப்ப கரண்டா நடக்கக்கூடிய விடயங்கள் சில போல பார்லமெண்ட் சம்பந்தப்பட்ட எதுவும் லோ அதுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க கடந்த விடயங்களாக இருக்கும். அப்ப அவ்வாறான விடயங்கள் வரலாம். சரி, 2016 பிப்ரவரி மாதத்தில் சயித் ராத் அல் ஹுசேன் அரசகுமாரர் ஐக்கிய நாடுகள் யுஎன் சபையின் உத்தியோகபூர்வ அந்தஸ்தில் இலங்கை விஜயம் செய்தார். அவர் இந்த 5வது கேள்விக்குரிய விடயங்கள் முதலாவது, அவர் மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபை உயர் ஆணையாளர் தான் அவர், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் இது ஆணையாளர். அடுத்து X11, அதாவது 12வது தெற்காசிய விளையாட்டு விழா 2016 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்றது. அது நடைபெற்ற நாள். அவர் அந்த டைம் 2016ல் நடைபெற்றது எங்கன்னா 5வது இந்தியாவில். ஆனா உங்களுக்கும் அந்த நான் அந்த என்வாயன்மெண்டல் டே சம்பந்தப்பட்ட அந்த கேள்வி வரலாம் எங்க நடந்ததுன்னு. அப்ப நான் அதை குரூப்ல போட்டிருக்கேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இந்த இந்த இவ்வாறான, அதாவது 2016 நடந்தது வராது, இந்த 2026 இல்லாட்டி 2025 சம்டைம் அது நியர்லியா வரும். மேக்சிமம் 2026 நடந்த இந்த என்வாயன்மெண்டல் டே நான் நினைக்கிறேன் தஜிகிஸ்தான் கொஞ்சம் மறந்து வைத்து நீங்க கொஞ்சம் குரூப்ல நான் போட்டுக்க வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது நீங்க என்ன செய்யுங்கன்னா நெட்ல சரி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ஃபீஃபா நடக்கிறது. இந்த ஃபீஃபாவில் நான் ஏலியாவும் சொன்னேன், அது ஃபீஃபா இந்த நாடுகளில் நடக்குது, 2 நாடுகளில் நடக்குது. அதே மாதிரி இந்த ஃபீஃபாவில் இந்த அதாவது உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல்ல என்ன ஃபைனல் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம ஃபைனல் முடிஞ்சு அந்த ஃபைனலில் வென்ற நாடு எதுன்னு கேள்வி வரும். ஆகவே அதில் இப்போதைக்கு என்ன நோர்வே சொத்து இங்கிலாந்து வந்துருக்கு. அதே மாதிரி மொத்தத்தில் இன்னொரு நாடு வந்துருக்கு, அதை மறந்து போயிட்டேன். சரி, அர்ஜென்டினாவும் இன்னொன்று தான் செமிஃபைனலுக்கு வந்துச்சு. அதில் வென்றது எதுண்டா இந்த அர்ஜென்டினா எகென்ஸ்டா இருந்தது. ஓகே, ஐக்கிய அமெரிக்க அரசுகளின் இவ்வாறானது ஜெனரல் நாலேஜை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஐக்கிய அமெரிக்க அரசுகளின் ஒரு சிரேஷ்ட அரசாங்க பிரதிநிதியாக ஜோன் கெரி இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளுக்கு புதுப்பிப்பதற்காக 2015 இது இல்லை, நான் விடையை மட்டும் சொல்லிட்டு போறேன். முதலாவது விட 8வதுக்கு எத்தனாவது விடண்டா பிள்ளைகள் இதுக்கு நினைக்க குமார் சங்ககார அது 2015 நடந்தது, திருப்பியும் சொல்றேன் வராது. சரியா? அதே மாதிரி 9வதுக்கு முதலாவது விட எதிராளிகளையே பாருங்க. பின்வரும்
நோய்கள் எது வேக்சினேட்டத்தினால் தடுக்க முடியாதது, அதாவது வெக்சின் போட்டு தடுக்க முடியாதது, கொப்பளிப்பான் இதெல்லாம் தடுக்கலாம். ஆனால் நீரிழிவு வெக்சினால தடுக்க இயலாதுன்னு. அதே மாதிரி ஏடிபியில இந்த இந்த தலைநகரம் இருக்கிறது. தலைநகரம் பிலிப்பைன்ஸில் இருக்கு. அதே மாதிரி 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இவ்வாறான கேள்வி வரா என்னைங்க 12வது கூடிய மட்டும் சொல்லிட்டு போறேன். 2015 தானே. அப்ப சாரி 2016 கூடியது 2015 இலங்கை கல்வி அமைச்சினால் என்ன ஜிஎஸ்டி இப்படியான கேள்வி வந்தால் இந்த விட அடிச்சு கொள்ளுங்க. 12வதுக்கு 3வது விட. அதே மாதிரி இந்த சஃபரி பூங்கா 2016 அம்பாந்தோட்டையில் அமைச்சாங்க. 14வதுக்குரியது முதலாவது. அதே மாதிரி 15வதுக்குரியது 5வது. சாரி 5வது கல்வி நிலையத்தின் கல்விசார் சுவரட்டியலை காட்சிப்படுத்தல். இது என்னன்னா இந்த 1998ஆம் ஆண்டு இந்த இதுபடி கேள்விகள். மற்ற இல்லை தொடர்ச்சியாக பார்த்தா பிள்ளைகள் இந்த 16வது கேள்வி முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இதுல வார அனைத்து கேள்விகளும் முடிச்சிட்டோம் பிள்ளைகள். இதில் வார அனைத்து கேள்விகளும் நாம் முடிச்சிட்டோம். இந்த 29வது கேள்வி, இந்த 29வது கேள்வி நான் நினைக்கேன் செய்யலைன்னு நினைக்கேன். அப்போ இங்கே பாருங்க, இந்த 29வது கேள்வியை தரப்பட்டுள்ள ஒரு தொடரில் தவறியுள்ள உரு. அப்போ தவறியுள்ள உருன்னு சொல்லக்கொள்ள நீங்க இந்த உருக்களுக்கு இடையிலான தொடர்பை பார்க்கணும். இந்த உருக்களுக்கு இடையிலான தொடர்பு பார்த்தீங்கன்னா இந்த இது மாறலை, இந்த மேலுக்கு இருக்கிறது மாறலை. ஆனா என்ன இது தலைகீழா அதாவது இங்க இருக்கிறது இங்க இருந்து பார்க்கக்குள்ள இதுல அடுத்த தலைகீழா இது நிமிர்ந்து வருது என்ன. அப்ப கட்டாயம் இந்த தலைகீழானது தான் வரும், இதுல தலைகீழானது வரும். அப்ப இங்க பார்க்கக்குள்ள இந்த இதுல தலைகீழா வரக்குள்ள என்ன நடக்குது, தலைகீழா வரக்குள்ள இது மேலாகுது என்ன, இது ஒரு படி மேலாகுது. ஆகவே இங்க தலைகீழா வரக்குள்ள இது கீழுக்காகும் என்ன, இது கீழுக்காக தானே. இங்க மேலாதுண்டா இது ஒரு படி மாறும். அப்போ ஒரு படி மாறல இது மேலுக்கு மாறையலாம், இது ஒரு படி கீழுக்கு மாறும். அப்ப இது இங்க மாறும். அதே மாதிரி தலைகீழா வரும். அப்ப தலைகீழா வந்து இங்க மாறுறது என்ன, முதலாவது விட. இந்த கேள்வி செய்யல இன்னைக்கு அதுக்கான செய்யல இந்த விட வரும். சரியா? அதே மாதிரி 28 இதெல்லாம் இந்த பரப்பளவு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதே மாதிரி இது அந்த வட்டத்தில் எத்தனை நடப்பாங்கலாம் நான் பூரணமான விளக்கத்தோட அனைத்து கேள்விகளும் செய்திருக்கோம். சரி. அதே மாதிரி இந்த தாயங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், தாயங்கள்ல எப்படி பார்க்கறது, அடுத்தடுத்த பக்கங்களை எப்படி பார்க்கறது என்ற அடிப்படையில் நாம் என்ன செஞ்சிருக்கோம், இந்த தாயங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த 31 விகிதம், இந்த லாஸ்டா போட்ட வீடியோக்கள், அதாவது 17 வரையுமான 15, 16, 17 இந்த விகிதம் சார்ந்த அனைத்தும் தரவா என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல்லா எப்படி செய்யறேன்னு பார்த்துருக்கோம். முக்கியமா அந்த கேள்விகளை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கட்டாயமான கேள்விகள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். இந்த 32, 33 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. சரி, ஓகே. இவ்வாறான இந்த வசன கேள்விகள் நாம செய்யலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விகித கேள்வி செஞ்சிட்டோம். சரியா? இந்த விகிதங்கள், இந்த படம் பாரு, இந்த படம் பந்தத்தை எப்படி பார்க்கறது, இந்த U1 இது நாம பார்த்துட்டோம் பிள்ளைகள், இது நாம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த விகிதம், அதாவது இந்த ரப்பர் இந்த விகிதம் சார்ந்த கேள்விகளை நாம பார்த்துட்டோம். சரி, அப்ப நாம இந்த 32, 33 ஆதுகளையும் நம்ம பார்க்கல. இந்த 32, 33 ஆதுகளையே பார்ப்போம். சரி, பாருங்க. பின்வரும் சரி கேள்விய வாசிங்க. இவ்வாறான கூட்டுக்கேள்வி வரக்குள்ள கொஞ்சம் ஆறுதலா இருந்து கூட்டுக்கேள்விய வாசிங்க. சரியா? சரி, ஒரு குறித்த ஒரு நாளில் ஒரு மருத்துவமனையில் வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்த 140 நோயாளிகளில் 66 நோயாளிகள் நீரிழிவு நோயினாலும் 79 நோயாளிகள் உயர் அழுத்தத்தின் நோயினாலும் 48 நோயாளிகள் ஏனைய நோய்களினாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்ப 66 பேர், 79, 48. அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க பாப்போம். 66, 79, 48. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கூட்டி பாருங்க. ஏண்டா 140க்கு சரியா சமனா வருதான். பாத்தீங்கன்னா 6, 9, 15, 15 மட்டும் 23, 2 மிச்சம் 8, 8 மேலும் 15, 15 நாளும் 19, 193. ஆகவே சமன் இல்லை. ஆகவே இங்க என்ன அர்த்தம்டா, 140 நோயாளிகள் எல்லாம் வாராங்க. ஆனா 66 நோயாளிகள் நீரிழிவு, 76 நோயாளிகள் ஹை பிரஷர், அதே மாதிரி 48 ஏனைய நோய்கள். ஆனா இந்த நீரிழிவுல இருக்கிறாக்களுக்கு என்ன இருக்கலாம், உயர் அழுத்தமும் இருக்கலாம் தானே. ஆகவே ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்காங்க. இப்ப 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, இல்லாட்டி 3 நோயும் இருக்கிறார்கள் ஒன்றா இருக்காங்க. இதானே அர்த்தம். ஆகவே இதுக்குள்ள இருக்கிறார்கள் மிங்கிலாய், அதாவது ஒரு ஆளுக்கு 2 நோய் இருக்கு அல்லது ஒரு ஆளுக்கு 3 நோய் இருக்கு, அதனால 193 வருது. அதாவது 53 கூடும். சரி, அப்ப இந்த கூட்டுக்களை பார்ப்போம். நீரிழிவு நோய் அல்லது உயர் அழுத்தம் உள்ள குறைந்தபட்சம் ஒரு நோயாளியா ஏனும் வேறொரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க பிள்ளைகள். 66, 79 கூட்டினீங்கன்னா 66, 79. கேள்வி
எது கட்டாயம் உண்மையாக இருக்கணும். சரி பார்ப்போம். 66 79 140 கூட போனால் இது என்ன பார்ப்போம். அப்ப 6 9 15 ஒன்று மிச்சம் 7 7 16 145. இப்ப கட்டாயம் உண்மையாக இருக்கணும்னு சொன்னா நீரிழிவு அல்லது உயர் அழுத்தம், சரி இது அப்படியே வச்சுட்டு அடுத்ததுக்கு போ. நீரிழிவு நோயுள்ள சில நோயாளர்கள் உயர் அழுத்தத்தை கொண்டிருப்பதில்லை. அது சரிதானே? இப்ப 79 66ல 66 பேருக்கும் இது இருந்தா இங்க மிச்சம் குறைஞ்சிருமே. இங்க மிச்சம் குறைஞ்சிரும். ஆகவே அதை நாம ஆதாரமா செல்லலாம். ஆனா முதலாவது நாம சுவரா செல்லலாம். ஏன்? நீரிழிவு நோய் அல்லது உயர் அழுத்தம் உள்ள குறைந்தபட்சம் ஒரு நோயாளியானும் வேறொரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்னு சொல்லலாம். ஏன்? சில நேரம் இதுக்குள்ள இருக்கிற 66 பேரும் இதுக்குள்ள 66 பேருக்கும் இருக்கலாம் தானே. 66 பேருக்கும் இது கொஞ்சம் தர்க்கம் தான் பிள்ளைகள். தர்க்கம் ரிலேட்டட் தான் எடுக்கணும். மெத்ஸ் ரிலேட்டடா இல்ல. அவை தர்க்கம் ரிலேட்டடா எடுக்கணும். சரி, இப்ப 66 பேருக்கும் நான் சும்மா சொல்றேனே, அவளுக்கு பிளட் பிரஷர் இருந்தால் அவங்களுக்கு மத்தது தேவையில்லைனே. இந்த 66 பேருக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே அரைவாசி பேருக்கு இருந்தாலே அந்த 140க்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆகவே அதை நாம சுவர் பண்ணலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனா இங்க கட்டாயம் உண்மைன்னு கேட்காங்க. கட்டாயம் உண்மை என்ன? நீரிழிவு அடிக்கிற சிலருக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஆகவே இந்த ரெண்டாவது விட வரும். சரியா? மற்ற விடையெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. நோயாளி எவ்வளவுக்கு ஆஸ்துமா இல்லை, ஆஸ்துமா பத்திங்க கதையே இல்லை, வேற நோய் தான் சொல்லியிருக்காங்க. நீரிழிவு நோயாளர்கள் அரைவாசிக்கும் மேற்பட்ட உயர் அழுத்தத்தை கொண்டுள்ள அது நமக்கு தெரியும். குறைந்தபட்சம் 27 நோயாளிகள் என்னும் நீரிழிவு நோயினால் அதுவும் தெரியாது என்ன. சரி, 42 நோயாளிகள் நீரிழிவு நோயை மாத்திரமும் 13 நோயாளிகள் உயர் அழுத்தம் மாத்திரமும் நீரிழிவு ஆகிய இரண்டையும் சாரி இரத்த அழுத்தம் நீரிழிவு ஆகிய இரண்டையும் கொண்டிருப்பின், சாரி 42 நோயாளிகள் நீரிழிவு நோயை மாத்திரமும், அப்ப நீரிழிவு நோயை மாத்திரம் 42 பேர். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கண்டா 13 நோயாளிகள் உயர் அழுத்தம் நீரிழிவு ஆகிய இரண்டையும் இடைவெட்டன ரெண்டும் இருக்கு 13 பேருக்கு. எத்தனை நோயாளிகள் உயர் அழுத்தமின்றி நீரிழிவை வேறொரு நோயையும் கொண்டுள்ளனர்? சரி, அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எப்படி கேள்வியா இருக்கு. அப்போ பிள்ளைகள் இந்த கேள்வியும் ஒரு லேசான கேள்விதான். அதாவது பாருங்க, 42 நோயாளிகள் நீரிழிவு நோயை கொண்டிருக்காங்க. அப்ப 66ல 42 பேரும் நீரிழிவுக்கு போய்த்தாங்க. நீரிழிவு தனியே, நீரிழிவு மட்டும். அப்ப 42ல 66 போனா 42ல 66 போனா 66ல 42 போனா 66ல 42 போனா 42 போனா 4 24. சரி, இப்ப இந்த 24 பேர்ல 13 பேர் இந்த உயர் அழுத்தமும் நீரிழிவும். அப்ப இதுல 13 பேர் இது ரெண்டையும் இருந்தாங்கண்டா 11 பேர் மிஞ்சுவாங்க. அப்ப இது 42 பேருக்கு தனியே இது நீரிழிவு மட்டும், 13 பேருக்கு நீரிழிவும் உயர் அழுத்தமும் சேர்ந்து ஆகிய பலன் சாராக்கள் எத்தனை? 11வது. 11வது விடையாக அமை. சரியா? ஆக இந்த கேள்வி நாம செஞ்சிட்டோம், இந்த கேள்வி செஞ்சிட்டோம், இந்த கேள்வி எல்லாம் செஞ்சிட்டோம் பிள்ளைகள், இதெல்லாம் செய்துட்டோம். அடுத்தது 40 41 கேள்வியை பாருங்க. இவ்வாறான வசன அமைப்பு கேள்விகள். வசன அமைப்பு கேள்விகளிலே கொஞ்சம் தர்க்கமாக இருக்கும், ஆனால் இலகுவாக இருக்கும். வசன அமைப்பு கேள்வி தர்க்கமாக இருக்கும், கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், டைம் போகும், நாம விளங்கி எடுக்கிறதுக்கு டைம் போகும். சரி, அப்ப 41 42வது கேள்வியை பார்ப்போம். அப்ப சரி பிள்ளைகள், அப்ப 40 41வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இந்த வகையான கேள்விகள் பிள்ளைகள் இனி தொடர்ந்து செய்ய போறது ஒவ்வொரு பேப்பர்லயும் இனி நமக்கு மிச்சப்பட்டது இந்த தர்க்கம் ரீதியான கேள்விகள் தான். நம்ம எளியா பார்த்துட்டோம். இந்த கேள்வியெல்லாம் நம்ம நேற்று எளியா பார்த்த கேள்விகள். இந்த 40 41வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கொஞ்சம் ஆறுதலா வாசிங்க. ஆறுதலா வாசிச்சு நீங்க விளங்கி எடுத்தீங்கன்னா குயிக்கா செய்யலாம். ஆனா டைமை விட்டுறாதீங்க. இந்த கேள்வியிலேயே யோசிச்சு டைமை விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆறுதலா வாசிக்கீங்கன்னா ஓகே. பாருங்க, அனில், நீலா, குமார், உமைர், சனன் ஆகியோர் இன ஒற்றுமைக்கான சங்கத்தின் குழு உறுப்பினர்கள் ஆவர். இக்குழுவின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அமைப்பாளர், ஊடக பேச்சாளர் ஆகியோர் உள்ளனர். கடந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஊடக பேச்சாளராகிய குமார், அப்போ ஊடக பேச்சாளர் யாரு? குமார். ஊடக பேச்சாளர் குமார். ஊடக பேச்சாளராகிய குமார் அதிக அளவில் உரையாற்றிய அதே வேளை இவர்தான் ஆகக்கூட உரையாற்றார். அப்ப நான் ஆகக்கூட உரையாற்றுவருக்கு நான் முதலாம் நம்பர் போறேன். சரியா? ஆகக்கூட உரையாற்றுவருக்கு நான் ஒன்று சொல்றேன். ஆகக்கூட உரையாற்றுவருக்கு நான் முதலாம் நம்பர் போறேன், சும்மா ஒரு இதுக்கு. அதே வேளை
நீங்க என்ன சும்மா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நோட் பண்றதுக்கு நான் ஒன்று போறேன். சரியா? அதிக அளவில் உரையாற்றிய அதே வேளை பொருளாளர் குறைந்த அளவில் உரையாற்றார். இப்போ பொருளாளர் அவ மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 தானே. அவை பொருளாளர் குறைந்த அளவு, அப்ப ஐந்தாவது. ஆக குறைஞ்சது ஐந்தாவது. ஆக குறைந்த அளவு பொருளாளர் என்ன செய்யறாரு? உரையாற்றார். ஆ அப்ப இவர் தான் ஆக குறைய பேசுவார் என்ன. அப்ப அடுத்தது அதே வேளை பொருளாளர் குறைந்த அளவில் உரையாற்றினார். சரி. அணில் என்பவர் அமைப்பாளரிலும் பார்க்க கூடுதலாகவும் அணில் அமைப்பாளரை விட கூடையும், சரி, தலைவரிலும் பார்க்க குறைவாகவும் தலைவரோட குறைவாகவும். அப்ப தலைவருக்கும் அமைப்பாளருக்கும் நடுவுல இவக ஆக குறைஞ்சது. அப்ப இவரை அமைப்பாளரை விட கூட தலைவரை விட குறையண்டா, சாரி, அணில் அமைப்பாளர் பார்க்க கூடுதல், அமைப்பாளரை விட கூட உரையாற்றணும். அப்ப அமைப்பாளரை விட கூட உரையாற்றணும், ஆக கூட உரையாற்றின ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு அடுத்ததா தானே இவர் இருக்கணும். ஆனா தலைவரை விட பார்க்க குறைவாக. அப்ப தலைவர் தான் இவங்க 3 பேர்லயும் இந்த தலைவர், செயலாளர், அமைப்பாளர்ல, சரியா, ஆக கூட உரையாற்றினார்கள் யாரு? அணில் அமைப்பாளரின் பார்க்க கூடுதலாக. ஆனா தலைவரோட குறைவாகண்டா தலைவர் தானே கூட. அப்ப தலைவருக்கு தான் 2வது நம்பர் என்ன. தலைவர் தான் 2வது என்ன. முதலாவது வேலையா வந்துட்டு செயலாளருக்கு 3வது நம்பர், இவருக்கு 4வது நம்பர். விளங்கியிருக்கும் நினைக்கேன். விளங்காட்டி கொஞ்சம் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. அப்படியே தர்க்கம் ரீதியா இருக்கு. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பொருளாளர் பிக்ஸ்ட், பேச்சாளர் பிக்ஸ்ட். ஆனா அணில் சொல்றவர் யாரு? செயலாளர். குழுவின் செயலாளர் யாரு? அணில். அவ்வளவு சிம்பிள். நீலா உமேர் ஆகிய இருவரும் சனனிலும் பார்க்க குறைவாக உரையாற்றின் குழுவின் தலைவர். இப்ப நமக்கு செயலாளர் சரி, என்ன இவங்களும் சரி, ஊடக பேச்சாளரும் சரி. இப்ப மிஞ்சிறது இந்த 3 பேர். இப்ப கேள்வி என்ன, நீலா உமைர் ஆகிய இருவரும் சனனிலும் பார்க்க குறைவாக. அவ சனனிலும் பார்க்க இந்த 3 பேர்ல யாரு குறைவாகண்டா பொருளாளர், அமைப்பாளர். அப்ப சனன்ட தலைவராக இருந்தா தான் இவங்க 2 பேரும் குறை உரையாட்டிருப்பாங்க. அப்ப சனன் யாரா இருப்பாரு? தலைவரா இருப்பாரு. அப்ப தலைவர் யாருன்னா சனன். ஆக இது ஒரு சின்ன தர்க்க ரீதியான கேள்வி. கொஞ்சம் ஊண்டி வாசிச்சீங்கன்னா கேள்விக்கு விட எடுத்துடலாம். நம்பர் போடலாம். நம்பர் போட்டு செய்யறது இலகு. ஆகவே இவ்வாறு அந்த பேப்பர்ல ஐனியை கிறுக்கிட்டு என்ன செஞ்சிடலாம்? விடையா அடிச்சு விட்டீங்கன்னா சரி பிள்ளைகள். ஆனா கொஞ்சம் யோசிக்கணுமே. கொஞ்சம் யோசிக்கணும். இவருக்கு முன்னுக்கு யாரு, இவருக்கு பின்னுக்கு யாருன்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சரி. சரி, அடுத்தது பாருங்க 42 43. ஒரு சினிமா கம்பெனி கீழே தரப்பட்டுள்ள 3 திரைப்படங்களை தயாரிப்பதற்கு உத்தேசித்துள்ளது. வெந்நீர் தடாகம், தண்ணீர் தடாகம், உப்பு நீர் தடாகம். இக்கம்பெனி ஒரு நடிகர், நடிகை, ஒரு இசைக்கலைஞர், ஒளிப்பட கலைஞர், ஒரு பதிப்பாசிரியர் ஆகியோர், அப்போ 1 2 3 4 5 ஆகியோர் இடம்பெறும் தனது சொந்த குழுவை கொண்டுள்ளது. கம்பெனி கீழே குறிப்பிட்டுள்ள அவர்களுடைய கோரிக்கைகளை நிபந்தனைகளையும் கருதிய பின்னர் கம்பெனி அவர்களை அத்திரைப்படங்களுக்காக அமர்த்தி ஏனைய கலைஞர்களை வெளியிலிருந்து அமர்த்தி கொள்ளும். சரி, நடிகை ஒரு திரைப்படத்தில் மாத்திரம் நடிப்பார். சரி, அவன் நடிகை இந்த 3ல 1க்கு தான் வருவான். அவன் நடிகை 1க்கு தான் வருவான்டா. உதாரணமா நீங்க முதலாவது, சரி, அடுத்து 2வது வெந்நீர் தடாகத்தில் நடிகர் நடித்தால் நடிகை அதில் நடிக்க மாட்டார். அவன் நடிகர் நடிகையும் வெந்நீர் தடாகத்துல ஒன்றா நடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த முதலாவது தந்திரிக்கிற ஆப்ஷன் புள்ள என்ன, நடிகை நடிகையும் ஒன்றில் நடிக்க மாட்டாங்க. 2வது ஆப்ஷனும் புள்ள. ஏன் வெந்நீர் தடாகத்திலே நடிகை இருக்கா, இங்கேயும் நடிகை இருக்கா. அப்ப 2வது ஆப்ஷனும் புள்ள. இப்படி அந்த ஆப்ஷனை நீக்கலாம். இசைக்கலைஞர் உப்புநீர் தடாகத்தில் இசையமைப்பார். இசைக்கலைஞர் உப்புநீர் தடாகத்திற்கு இசையளிப்பார். அப்ப இசைக்கலைஞர், அப்ப இது ரெண்டையும் பார்க்கறதுல ஓட்டிட்டு இருந்தானே. ஏன்டா என்ன கேள்வி? இதுக்குள்ள இருக்கிற அந்த டீம் ரெண்டு கேள்வி. ஆகவே நாம இந்த ஆப்ஷனை பார்த்து பார்த்து தான் நாம் இங்க இருக்கிற 5 விடைக்கையும் என்ன செய்யணும்? கழிச்சுடன். ஆகவே பாருங்க, இசைக்கலைஞர் உப்புநீர் தடாகத்திற்கு இசையமைப்பார். அப்போ இசைக்கலைஞர் உப்புநீர் தடாகத்துக்குண்டா, உப்புநீர் தடாகம் தான் இருக்கு. இசைக்கலைஞர் இதுக்குள்ள இசைக்கலைஞர் இல்லை. ஆகவே அதுவும் வராது. ஆகவே இப்ப 3ம் இதுவும் வரும். நடிகர் அல்லது ஒளிப்பட கலைஞர் உப்புநீர் தடாகத்திற்கு பணியாற்றுவார். உப்புநீர் தடாகத்துக்கு நடிகர் அல்லது, ஓகே, நடிகர் அல்ல ஒளிப்பட அல்லது ஒளிப்பட கலைஞர். இங்க நடிகர் இருக்கார், இங்க நடிகை, இங்க பாருங்க, இங்க ஒளிப்பட கலைஞர் இருக்காரு. ஆகவே ஓகே தானே. சரி,
ஒளிப்பட கலைஞரும் இசைக்கலைஞரும் ஒரே திரைப்படத்துல பணியாற்ற மறுப்பர். இவங்க இங்க ரெண்டு பேரும் ஒன்றில் இருக்காங்க. அப்போ பிள்ளை அப்ப விடத்தினாவது மூன்றாவது. இப்படிதான் பிள்ளைகள் இந்த விடையில கெடுக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் பனிப்பொறுப்பை கருதுக. வெந்நீர் தடாகம், நன்னீர், உப்பு நீர் தடாகம். பின்வரும் எது கட்டாயம் உண்மைன்னு கேட்காங்க. இப்ப கட்டாயம் உண்மைண்டா பிள்ளைகள், இப்ப நீங்க இதுக்கு விடைய எடுத்துட்டீங்கடா, இந்த ஈ என்பது கட்டாயம் பதிப்பாசிரியா தான் இருக்கணும். நமக்கு என்ன செஞ்சிடலாம்? விடையை எடுத்துடலாம். சரியா? ஏன்னா மத்ததை விட ஈ என்பது பதிப்பாசிரியா தான் நிக்காண்டு இது எஞ்சாலும் என்ன செய்யலாம்? மத்தது எல்லாம் என்ன? நமக்கு சிடி இப்ப ரெண்டு வந்தா இதுல எப்படி தர்க்கம்டா, இப்ப சிடிண்டா சிக்கு இவர் தான் கட்டாயம் இருப்பாருன்னு அவன் சொல்லலாம். ஏன் அவர் டியாவும் இருக்கலாம் தானே, தரல. ஆகவே இந்த ஒன்று வாரது தான் கட்டாயம் உண்மையா இருக்கு. ஒன்று வாரது நீங்க இதுக்கு விட எடுத்துட்டீங்க. அவை இது பதிப்பாசிரியர், இதுவும் பதிப்பாசிரியர். தட்ஸ் ஆல். சரி, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். அப்ப 44வது கேள்வி பிள்ளைகள். சரி, பின்வரும் அவதானிப்பு ஜோடிகளில் எது எப்போதும் உண்மையானது அன்று? அப்ப 44வது கேள்வி, எப்போதும் உண்மையே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சதுரமுகியின் கனவளவு 8 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். பக்கத்து நீளம் 2 சென்டிமீட்டர். அது உண்மைதானே? அடுத்து, ஒரு வட்டத்தின் பரிதி 8 பை சென்டிமீட்டர், அதன் ஆரை 4 சென்டிமீட்டர். அப்ப வட்டத்துல சுற்றளவு 2 பை ஆர். அப்ப 2 பை தர 4, ஆகவே 8 பை. ஓகே, சரியான. ஒரு தளத்தில் வரையப்படும் 3 நேர்கோடுகள் இரு புள்ளிகளில் மாத்திரம் இடைவெட்டுகின்றன. ஒரு தளத்தில் வரையப்படும் 3 நேர்கோடுகள், ஒரு தளத்துல இப்படி 3 நேர்கோடுகள் வரைகிறாங்கன்னு வைப்போமே. இது 3 புள்ளிகள்ல மாத்திரம் இடைவெட்டும். சரிதானே? 3 புள்ளிகள் இடைவெட்டலாம். அவற்றில் 2 ஒன்றுக்கொன்று சமாந்தரம். அவற்றில் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் வாரது. இப்ப அவற்றில் 2 ஒன்றுக்கொன்று சமாந்தரம்டா, முடிவு ஒன்றுக்கொன்று சமாந்தரம்டா. ஓகே, அப்ப 2 புள்ளி இது என்ன இப்படி வச்சா 3 புள்ளியில வெட்டும். ஆனா இங்கே வந்திருக்காங்க 2 இரு புள்ளிகள். அப்ப 2 புள்ளிகள்னா கட்டாயம் 2 சமாந்தரமா இருந்தா தான் 2 புள்ளிகள வெட்டும் முடிவு. ஆகவே அதுவும் ஓகே. அவதானிப்பு கேட்க ஓகே. ஒரு செங்கோண முக்கோணியின் இரு பக்கங்களின் நீளங்கள் 4, 5 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ ஒரு செங்கோண முக்கோணி இரு பக்கங்களின் நீளங்கள் 4, மற்ற பக்கத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர் ஆகும். இதை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு செங்கோண முக்கோணிட இரு பக்கங்களின் நீளம் 4, 5. சரி, அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். நாம 5வதுக்கு போவோம். 5வது விட என்ன சொல்லி பார்த்துட்டு நான் அதுக்கு வரும். வேண்டது கொஞ்சம் குழப்புதே. சரி, ஒரு சதுரத்தின் சென்டிமீட்டரில் அளக்கப்படும் சுற்றளவு சதுர சென்டிமீட்டரில் அளக்கப்படும் அதன் பரப்பளவில் 2 மடங்கிற்கு சமம். அதாவது ஒரு சதுரத்தின் சென்டிமீட்டர் அளக்கப்படும் சுற்றளவு, அதன் பக்க நீளம் 2 சென்டிமீட்டர் இருந்தா பாருங்க, அதன் சுற்றளவு என்ன? 2 சக 2 சக 2 சக 2 4 8. பரப்பளவு 2 4. ஆகவே இதுல 2 மடங்கு தானே, 2 சென்டிமீட்டர் இருந்தா இது ஓகே. இப்ப இங்க பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணிட இரு பக்கங்களின் நீளங்கள் 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். சரியா? மற்ற பக்கத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர் செல்றது. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு பிள்ளைகள். ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. சரியா? இப்ப இரு பக்கங்கள் செல்றது இரு அயற்பக்கம் எடுத்தோம் என்றால், இது 4 இது 5 எடுத்தோம்டா கட்டாயம் இங்க வாரது என்ன 3ஆக இருக்காது. உங்களுக்கு தெரியும், 4 வர்க்கம் பிளஸ் 5 வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் 3ஆ இருக்காது. இப்ப 4 ஈனம் 3ண்டா 4 ஈனம் 3ஆ இருந்தாத்தான் இது 5ஆ இருக்கு செம்பக்கம். ஆனா இங்க செம்பக்கத்துல அதையும் இல்லை, அயற்பக்கத்துல அதையும் இல்லை. ஆகவே இது என்ன விடையாக வரும். சரியா? அப்படி அந்த சில தர்க்கங்கள் அனுப்பில்லையே. சில நேரம் இதை என்ன இதோட வீக்கான இன்னொரு பாயிண்ட் இருந்தா, இங்க வீக்கான இன்னொரு பாயிண்ட் இருந்தா நாம இதை சரி கண்டுட்டு அதை வீக்குன்னு சொல்லுவோம். அப்படியும் வர நிலைமைகள் இருக்கு. ஆக இது தர்க்க ரீதியாகத்தான் நீங்க எடுத்துட்டு போகணும். சரி, 45வது கேள்வியை பாருங்க. இலங்கையில் அனுபவிக்கப்படும் வழக்கம் போல் அல்லாத உயர் வெப்பநிலைகள் பற்றி கருத்து தெரிவிக்கும் போது ஒரு செய்தித்தாள் இந்நிலைமைக்கு ஒழுங்கற்ற மழைவீழ்ச்சி கோலங்கள் முக்கிய காரணம் எனும் முடிவுக்கு வந்தது. இக்கூட்டுகளில் எது உண்மையாக இருப்பின் இச்செய்தி முடிவு மிகவும் நலிவடைய செய்யும். சரி, அதே போன்று வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்பட இந்தியாவின் கேரளத்தில் மழைவீழ்ச்சி கோலங்கள் மிகவும் ஒழுங்காக இருந்தன. பாருங்க, இந்த கேள்வி என்னண்டா, இலங்கையில அனுபவிக்கும் வழக்கம் போல நாம இதுவரையும் காலமும் செஞ்சுட்டு வந்த கேள்விகளை விட வித்தியாசமான கேள்விகள் என்ன பின்னுக்கு வர கேள்விகள். உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும் நினைக்கிறேன். சரிப்பா, அனுபவிக்கும் வழக்கம் போல் அல்லாத உயர் வெப்பநிலை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது ஒரு செய்தித்தாள் இனி ஒழுங்கற்ற மழைவீழ்ச்சி கோலங்களே முக்கிய காரணம் என முடிவுக்கு வந்தது.
இது பின்வரும் கொடிய மிகவும் நலிவடைய செய்யும்டா. என்ன பிரச்சனைண்டா, ஏற்பாடு இந்தியாவின் கேரளத்தில் மலைவீழ்ச்சி கோலங்கள் மிகவும் ஒழுங்காக இருந்தன. அப்ப கேரளத்துல மலைவீழ்ச்சி ஒழுங்கா இருந்தா கிட்டத்தட்ட நம்ம நாட்டுற மலைவீழ்ச்சியும் கேரளா அந்த தமிழ்நாட்டுற மலைவீழ்ச்சி எல்லாம் கிட்டத்தட்ட உண்டு. அங்கால சாக்கிற அந்த புயலும் இஞ்சால சாக்கிற புயலும் உண்டு. அவை அங்க மழை வீழ்ச்சி ஒழுங்கு, இங்க மழை வீழ்ச்சி ஒழுங்கு இல்லைன்னு சொல்றது ஒரு முன்னுக்கு பின்னான முறை. ஆகவே இது நலிவடையை செய்யும். சரி இருக்கட்டும். கடந்த 20 ஆண்டுகளில் மாத்திரம் இலங்கையின் மலைவீழ்ச்சி கோலங்கள் பற்றி ஆராயப்பட்டுள்ளது. அது நாம சொல்ல ஆராயப்பட்டு தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. மோட்டார் வாகனங்களின் மிகையான காலல்களில் இலங்கை வீழ்ச்சி வட்டம் அடிக்கடி குழப்பப்படுகிறது. அதுவும் நலிவுண்டு சொல்லியலா. ஒழுங்கற்ற மலை வீழ்ச்சி கோலங்கள் காலநிலையிலும் பார்க்க விவசாயத்தில் மோசமான தாக்கத்தை கொண்டுள்ளன. வெப்பநிலை அதிகரிப்புக்கு மலை வீழ்ச்சி கோலங்கள் ஒழுங்கினம் மாத்திரம் காரணம் என்று இதெல்லாம் நாம் என்ன நலிவடையை செய்யும் கருத்தாக சொல்லியல. அது மூன்றே. ஆகவே விட முதலாவது. இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வியே அப்ப இந்த 46 47 கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேள்விதான். அதாவது இந்த பந்திய வாய்ச்சி அதுக்குரிய என்ன செய்யற விடையை எடுக்கிறது. பாருங்க, மேற்குறித்த பந்தியலுக்கு ஏற்ப இப்ப இது இவ்வாறான கேள்விகளுக்கு சும்மா நீங்க எதுக்கும் கேள்வியை வாசிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு லேசாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். மேற்குறித்த பந்தியலுக்கு ஏற்ப காலநிலை அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான காரணம். அப்ப காலநிலை அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த இப்பந்தியில் வெளியார்ந்த விதத்தில் குறிப்பிடப்படாது, இதுக்குள்ள என்னையும் சொல்லப்படலையா அந்த மாதிரி பார்ப்போம். சரி, அப்ப பார்ப்போம் என்ன காலநிலைக்குரிய காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமே. 2016 மே மாதத்தில் இலங்கையில் வறட்சியுடன் வானிலை அனர்த்தங்களை தொடர்ந்து புயலுடன் கூடிய மழை காரணமாக மண் சரிவுகளும் வெள்ளங்களும் ஏற்பட்டு பல மக்கள் இறந்ததோடு ஆயிரக்கணக்கானோர் வீடு வாசல்களை இழந்தனர். வெள்ளங்கள், கடும் காற்றுக்கள், மின்னல் ஆகியவற்றின் விளைவாக ஏற்பட்ட அழிவு காரணமாக பல நகரங்கள், வீதிகள், நகர்ப்புறங்களும் வாகனங்கள் செல்ல முடியாது இருந்தன. இதுல ஒரு காரணம் சொல்லப்பட்டதாக இல்லைன்னு இந்த பந்தியில ஏதாவது காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா உண்மையா இல்லை. 1956 இலங்கையில் மொத்த நிலப்பரப்பு 16 மில்லியன் ஏக்கரில் ஏறத்தாழ 7 மில்லியன் ஏக்கர் இலங்கையில் காடுகள் இருந்தன. கடந்த 60 ஆண்டுகளின் போது காட்டு மூடுகை 44லிருந்து 17ற்கு குறைக்கப்பட்டது. இன்று அது ஏறத்தாழ 3 மில்லியன் ஏக்கராக உள்ளது. ஆகவே இந்த காடு குறைக்கப்பட்டதுதான் அதுக்குரிய ஒரு காடு மூடுகை. இந்த இதுதான் சொல்றாங்க மண்ணகழ்வு, கண்டல்களின் அழிப்பு, நீர் மறித்து பிரதேசங்களில் நிரப்புதல், ஏற்கனவே உள்ள வடிகால் அமைப்பு தொகுதிகளை தடுக்கும் சட்டத்துக்கு முரணான இதெல்லாம் காரணம். அப்ப காடு மூலிகை இதுகளான காரணமாகவே 4வது விட. 47வது விட 47வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா இதுல செல்லாது. இப்பதியில் வெளியார்ந்த விதத்தில் குறிப்பிட சட்ட ரீதியாட்ட கட்டட அமைப்பு அது சொல்லியிருக்காங்கன்னு. சட்ட ரீதியாட்ட கட்டட அமைப்பு சொல்லியிருக்காங்க. கடலுக்கு செல்லுமாறு அமைக்கப்படும் இரு நில கீழ் வடிகால் அமைப்பு தொகுதி அதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் செல்லலை. அந்த கட்டட அமைப்பு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை பற்றி செல்லலை தானே. இப்போ ஏற்கனவே உள்ள வடிகால் அமைப்பு தொகுதி நான் சொல்லியிருக்காவே கடலுக்கு செல்றதை பற்றி அவங்க செல்லலை. சரி பார்ப்போம். நீர் நீர் மறித்து வைப்பு சொல்லியிருக்காங்க. காட்டு மூடுகை 20% குறைவாக குறைத்தல். அப்போ காடு மூடுகை 17% சரி தானே. அப்போ 20% குறையத்தானே. சரி, 2016 மே மாதம் மிகவும் உயர்ந்த வெப்பநிலை வளர்ச்சி, கடும் மழை, வெள்ள, மண் சரிவு ஆகியன ஏற்படுது இதுவும் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த இதுக்கு 2வது சம்பந்தமாக, அதாவது கடலுக்கு செல்றதுக்கு காரணம் இந்த வடிகால் அமைச்சன்னு சொல்லலை. ஆகவே இதுக்கு 2வது விடு. 48வது நாம இதுல இருந்து எஸ்கேப்புக்குரியது நாம இது செஞ்சிருக்கோம் இந்த இதை மாத்துறது. அப்போ 48வது நாம முதலாவது விட நாம செஞ்சிட்டோம் கிளாஸ்ல. 49, 50, 51 இன்னொன்று சொல்லிக்கிறேன் பிள்ளைகள். இதில் 60 கேள்வி. 2016 60 கேள்வி. சரி பாவம். அப்ப வினாக்களில் நான் கொஞ்சம் அவசரமா தான் போறேன் பிள்ளைகள். 1, 2, 3 என இலக்கமிடப்பட்டு 3 தகவல் தொகுதிகள் தரப்பட்டுள்ளன. அம்மூன்று தகவல் தொகுதிகள் ஒன்றை மாதிரி பயன்படுத்தி முடிவு செய்யலாமெனின் ஏ தெரிந்தெடுக்க. சரி, இப்ப இந்த இங்க இப்ப இவ்வாறான கேள்விகள் முடிவு எப்படின்னா இந்த 3 விட வந்திருக்கேன். இப்ப 3ல இதை மட்டும் பயன்படுத்தி இந்த முடிவு எடுக்கலாம், இல்லாட்டி 2 மட்டும் பயன்படுத்தி முடிவு எடுக்கலாம், இல்லாட்டி 3 மட்டும் மூன்றும் வேணும். அதாவது இங்க ஒன்றையும் 2ஐயும் பயன்படுத்தி இங்க என்ன சொல்றாங்க, 1ஐயும் 2ஐயும் ஆகியவற்றை பயன்படுத்தி முடிவு எடுக்கலாம்டா பி. அம்மூன்று தகவல் ஒன்றை மாத்திரம் எதிர்ந்தாலும் 3ல ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி எடுக்கலாம்டா ஏ. 1ஐயும் 2ஐயும் பி, 1 3 சி, 2 3 டி, 3
பயன்படுத்தி முடிவை செய்யலாமான்னு நீ தேர்ந்தெடுக்க. சரி, இப்போ பார்ப்போம். 49வது கேள்வியை பாருங்க. முடிவு 2016 மே மாதத்தின் நடுப்பகுதியில் பெய்த கடுமழை காரணமாக 5 மாவட்டங்கள் மண் சரிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சரி, இது முடிவு. இந்த முடிவுக்கு வாரது பாருங்க. 2016 மே மாத இலங்கையின் சில பகுதிகளில் 24 மணித்தியாலம் 350 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி இருந்தது. இத சில பகுதிகள் என்ன சொல்றாங்க என்ன 5 மாவட்டங்கள் என்று முடிவுக்கு வரையலாம். அவை மொண்ட பயன்படுத்தி முடிவுக்குமே வரையலாம். 2016 மே மாதத்தில் வெள்ளத்தை மண் சரிவையும் ஏற்படுத்திய புயலுடன் கூடிய கடுமழையினால் கேகாலை, இரத்தினபுரி, களுத்துறை, பதுளை, கண்டி அப்ப எத்தனை மாவட்டம்? 1, 2, 3, 4, 5 ஆகிய மாவட்டம் கடுமையான அப்ப 5 மாவட்டங்கள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது வச்சு முடிவுக்கு வரலாம். அடுத்து 2016 ஏப்ரல் மே மாதங்கள் நாட்டில் நிலவிய கடுமையான வெப்பநிலை 2016. அப்ப இது அதை பத்தி செல்லல. ஆகவே இது 3ல் 1 ரெண்டாவது மட்டும் பயன்படுத்திண்டா முதலாவது விட என்ன ஒன்று தானே, ஒன்றை மட்டும் பயன்படுத்தி எதுண்டாலும் ஒன்று. அடுத்தது முடிவு. தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை அரச பேருந்து போக்குவரத்து சேவை குறை நிரப்புகிறது. தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை அரச குறை நிரப்பு என்று சொல்றாங்க. சரி பாப்போம். அப்ப தனியார் பேருந்து சேவை இலாபமற்ற பேருந்து பாதைகளில் உள்ளடக்கவில்லை. ஓகே. இலாபமற்ற பாதைகள் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை அரச பேருந்து போக்குவரத்து சேவையை குறை நிரப்பு. சரி, அரச பேருந்து போக்குவரத்து சேவையில் கிடைக்கத்தக்க பேருந்துகளின் எண்ணிக்கை பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதியதன்று. ஓ அப்ப இந்த கூற்றை வச்சு நாம என்ன குறை நிரப்புது என்று சொல்லலாம். தனியா ஓகே. அரசாங்க பேருந்து கட்டணங்கள் பேருந்து ஓட்ட நேர சூசியல் என்பன தொடர்பாக தனியார் பேருந்து உரிமையாளருடன் அவ்வப்போது உடன்பாடுகள் வரும். ஏன் இடையில குறை நிரப்புறதால அப்ப இதை வச்சும் நாம ஒரு முடிவுக்கு வரலாம். முதலாவது 2யும் 3யும் வச்சு முடிவுக்கு வரலாம். 50க்கு 2யும் 3யும் வச்சு முடிவுக்கு வரலாம். இப்போ முதலாவது கொஞ்சம் வாசிப்போம். தனியார் பேருந்து சேவை இலாபமற்ற பேருந்து பாதைகளை உள்ளடக்கவில்லை. அப்ப தனியார் இலாபமற்ற அதாவது அந்த ஆட்கள் இல்லாத பாதைக்கு உள்ளடக்கலண்டா இது நாம தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை அரச பேருந்து போக்குவரத்து சேவையை குறை நிரப்புதுன்னு சொல்லலானே. இங்க நிரப்பலையே. ஏன் ஆட்கள் இல்லாத நெண்டா இலாபம் அற்றென்று சொல்லக்குள்ள பிள்ளைகள் நாம இப்படி சொல்லலாம். அந்த ரோட்டில் ஆட்களே இல்லாட்டி தேவைக்கு ஏற்ற சிடிபி இருக்கு. ஆகவே அந்த ஏரியாவில் தனியார போட தேவையில்லை தானே. ஆகவே அதையும் ஒரு முடிவாக எடுக்கலாம். ஆகவே 3யும் வச்சுதான் நாம 3யும் வச்சு நாம இந்த முடிவு எடுக்கலாம்ன்றது அடிப்படையில் நாம 5வது தெரிவு செய்வோம். சரியா? 2ம் 3யும் வச்சு முடிவு எடுக்கலாம். ஆனா ஒன்றும் அதுக்கு சாத்தியமா வருது. இந்த அடிப்படையில் அப்படியே முடிவு எடுக்கலாம். சில நேரம் டியை வச்சு முடிவு எடுக்கலாம். இவ்வாறான கேள்விகளுக்கு சில நேரம் 2 ஆன்சர் போடக்கூடியதாக இருக்கும். ஏண்டா முதலாவது நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த முடிவுக்கு ஒரு வழி சேர்க்கிறதாக இருக்கு. சரி, 51 2015 ஆகஸ்ட் காப்போத்தர பரீட்சையில் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் STSFTன்னு சொல்லுவாங்க தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை உயிர்முறை அதாவது தொழில்நுட்பவியலுக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையும் பார்க்கக்கூடியது. அதாவது SFTயில தோற்றினாக்கள் கூட. ஏன் அதான் யூஸ்வல் பொறியியல் தொழில்நுட்பத்துக்காண்டி கூட. சரி, இப்ப பாருங்க. பொறியியல் தொழில்நுட்பவியலுக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை தகவல் தொடர்பான ICTக்கு தோற்றிய மாணவர் எண்ணிக்கையும் பார்க்க குறைந்தது. இப்ப இதை வச்சு நான் அதுக்கும் SFTக்கு என்ன சம்பந்தம்? என்ன BTக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை ETக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கையிலும் பார்க்க குறைந்தது. ஆகவே அது ஓகே. ஏண்டா BTக்கு ETக்கு தோற்றிய மாணவர்களால தான் என்ன STக்கு ஆகவே 2வது முடிவை நாம் எடுக்கலாம். அடுத்தது STக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை ETக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கையிலும் பார்க்கக்கூடியது. ஓகே, இது எப்படியோ ETக்கும் BTக்கும் இருக்கிறதால பொதுவா அதாவது ET அதாவது என்ன இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கிறதால SFT கூட வருது. ஆகவே இதையும் எடுக்கலாம். ஆகவே விட டி அதாவது 2, 3. இப்ப அடுத்தது இந்த 52, 53, 52, 53வது கேள்விகள் இதெல்லாம் ஒரு சின்ன கேள்விகளாக இருக்கும் பிள்ளைகள். குயிக்கா அப்படியே எடுத்துட்டு போகலாம். 52வது கேள்வி பாருங்க. ஆகிய வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ளது. பின்வரும் எது சேமிப்பு கணக்கு வசதிகளை தருகிறது?
இப்ப சேமிப்பு கணக்கு வசதிகளை தரக்கூடிய வங்கிகள் வங்கிகள் தானே. அப்ப வங்கிகள் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது நான் நினைக்கிறேன் சம்பத் வங்கிக்குரிய குறியீடு மாதிரி இருக்குது. இது போஸ்ட் ஆபீஸுக்குரிய குறியீடு என்ன? இது ஆர்டிபி வங்கி. அப்ப ஏயும் எஃப்பும் என்ன? அப்ப ஏயும் சாரி ஏயும் போஸ்ட் இங்க இதுலயும் நாம் என்ன செய்யலாம்? சேமிக்கலாம். அப்ப இங்க ஏயும் எஃப்பும் வரல விடையில. அப்ப ஏயும் ஈயும் வருது. ஏயும் ஈயும் ஓகே. அடுத்து ஏ தொடக்கம் டி வரைக்கும் தொடர் ஒழுங்கில் உள்ள பின்வருவனவற்றுள் ஒத்த குறியீடுகளை வகை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்களை வகைப்படுத்துக. சரியா? அதாவது இதுக்கு இங்க தொடராக இருக்கணும். இப்ப முதலாவது பாருங்க. வதிவிட ஆதனம். இப்ப வதிவிட ஆதனம் அதாவது நான் என்ன வசிக்கிற இடம். வசிக்கிற இடம் பி என்ன? அப்ப பீல ஆரம்பிக்கும். எல்லாம் பீல ஆரம்பிக்குது. அவை அதை பத்தி ஒன்றும் செய்யல. ரெண்டாவது நடைபாதை பலகை. இப்ப நடைபாதை பலகைன்னு சொல்றது இதுல இருக்கிற டி. ஆகவே டி. அப்ப இது வராது. ரெண்டாவது டி வரணும். இதுவும் வராது. ரெண்டாவது டி வரணும். மத்தெல்லாம் வரும். அடுத்தது தேசிய சேமிப்பு வங்கி. இப்ப தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏ இது தேசிய சேமிப்பு வங்கி. சரி, அது நேஷனல் சேவிங் பேங்க். அப்ப தேசிய சேமிப்பு வங்கி ஏ. ஆகவே இது அடுத்தையும் பார்ப்போமே. வாகன விற்பனை. வாகன விற்பனைன்னு சொல்றது சி. ஆகவே உங்களுக்கு விட மூன்றாவது விட. அடுத்தது பாருங்க 54வது கேள்வியை பாருங்க. என்ன கருவியில் வேறுபட்ட தொடரை தெரிந்தெடுக்க. என்ன கருவியில் வேறுபட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. முட்டையிலிருந்து குடம்பி, குடம்பியிலிருந்து கூட்டுப்புழு, அதிலிருந்து அந்து. ஓகே. வித்திலிருந்து மரம், மரத்திலிருந்து வித்து திருப்பி மரம். இது ஒரு ஒழுங்கு இல்லைன்னு. சரி, அடுத்த சில்லு வண்டி, நீராவி வண்டி, தானியங்கி வண்டி. ஓகே, அது ஒரு பரிமாண வளர்ச்சி தானே. வேடுவன், இடையன், விவசாயி, கைவினைஞர். இதுவும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. பெருவெடிப்பு, உபவனு துணிக்கைகள், அணுக்கள், வெள்ளுத்து தொகுதி. ஆகவே இதுல மிச்சம் அந்த இது என்ன ஒரு இது இல்லாம இருக்கிறது இரண்டாவது. ஏன்டா திருப்பி திருப்பி வருது. ஆகவே அதுக்கானதா இருக்கும். இப்ப 55 6 படங்கள் தரப்பட்டுள்ளன. சரியான ஒழுங்கு கொண்டுள்ளது. அப்ப அவ சரியான ஒழுங்குன்னு சொல்லக்கொள்ள பிள்ளைகள் இதுல முதலாவது நாம செல்லலாம். இங்க ஒரு ஆள் மரத்துல ஏறி கல் இறக்குற இந்த மாதிரி என்ன. அவ கல் இறக்குறன்னு சொல்லக்குள்ள இவர் மரத்துக்கு போறாரு. போய் மரத்துல ஏறு வரேனே. அப்ப ஈஸி. அவ ஈஸி வார மாதிரி இருக்கிறது மூன்றாவது விட மட்டும்தான். அப்ப மத்தத்தை பார்க்க தேவையில்ல. சரி, அடுத்தது 56வது கேள்வியை பாருங்க. 56வது கேள்வியும் அது மாதிரி ஒரு கேள்விதான். ஒழுங்குன அதாவது ஒரு வகுப்பறையில் ஒரு வகுப்பு ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் கீழே சரியான ஒழுங்கில் எழுதி தரப்பட்டுள்ளது. மிகவும் தர்க்க ரீதியில் அமைந்த தொடரை இது செய்க. வணக்கம் டீச்சர். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உரையாடினது போல வணக்கம் டீச்சர்னு ஆரம்பிப்பாங்க என்ன. ஆகவே அது ஏ எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் ஏ தான் இருக்கு. சரி, இப்ப இன்னொரு ரிக்கஞ்சை யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். இங்க கடைசா முடிகிறத பார்ப்போம். முடிகிறது கே கே கே. அப்ப மூன்று மூன்று கேயில முடிகிறதால கொஞ்சம் கே செக். டீச்சர் திருவண்ணாமலை மாவட்டம் 4 உறுப்பினர்கள். அப்ப கேயில முடிகிறத பார்ப்போம். டீச்சர் ஒரு கேள்வி கேட்டிருப்பானே. திருவண்ணாமலை மாவட்டம் 4 மாவட்ட உறுப்பினர்கள். எத்தனை மாவட்ட உறுப்பினர்கள் டீச்சர் கேட்டிருப்பான். அப்ப எத்தனை மாவட்ட உறுப்பினர்கள் கேட்டது கட்டாயம் ஜியா தான் இருக்கும். திரிசா எத்தேர்தல் மாவட்டத்தில் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளனர். எத்தனை பேர்? டீச்சர் திருவண்ணாமலை மாவட்டம் 4 உறுப்பினர்கள். அப்ப ஜே கே ஜே கே ஜே கே. அப்ப அது ஓகே. ஆனாலும் சரி, இப்ப பார்ப்போம். இப்ப இதுலயும் பாருங்க டி. இப்ப டியும் எல்லாத்துலயும் இருக்கு. டி இந்த மூணுலயும் இருக்கு. டி இந்த மூணுலயும் இருக்கு. அடுத்தது பாருங்க எஃப்ஜி. இதுல பிசி. இதுல ஹெச்ஐ. அப்ப ஹெச்ஐ இப்ப முதலாவது ஹெச்ஐ பாத்தீங்க அருணி 225 எத்தனை உறுப்பினர் வாக்களின் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? டீச்சர் 190 நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஓகே, சரியாக இருக்கலாமே. ஆகவே இதை நாம திருப்பி ஒழுங்காத்தான் பார்க்கணுமே. அப்ப ஒழுங்கா பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்ப எல்லாத்துக்கும் முதலாவது ஏடின்னு தெரியும். என்ன ஏ வணக்கம் டீச்சர், டி வணக்கம் பிள்ளைகளை நாம் கடைசி வகுப்பில் படித்த தலைப்பு யாது? அப்ப தலைப்பு என்னென்றா தலைப்பை சொல்லியிருப்பாங்கண்ணே.
தலைப்பச்சல் தாமரா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல. டீச்சர் நாம் இலங்கையுள்ள பட்டி படித்தோம். அப்ப அப்ப பார்லிமெண்ட் உறுப்பினர் பற்றி படித்தோம். அப்ப அடுத்தது டீச்சர் அங்க வச்சிருப்பா. அப்ப அடுத்தது டீச்சர் அழைச்சிருப்பான்டா தாமரா. அப்ப பார்லிமெண்ட் உறுப்பினர்களை பற்றி படித்தோம்னு சொல்றா. அப்ப தாமரா பார்லிமெண்ட் உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை யாதுன்னு டீச்சர் கேட்பா. சரியா? பார்லிமெண்டத்தை படிச்சா பார்லிமெண்ட் உறுப்பினர் மொத்த எண்ணிக்கையான டீச்சர் கேட்டா இப்ப பி வந்துடும். ஈக்கு ப்ரோ பி வாரது 5வது மட்டும். ஆகவே அங்கலமாக தேவை. இப்படிதான் பிள்ளைகள் இதுக்கு விட எடுக்கணும். இதுல என்ன செய்யலாம்? நம்ம கொஞ்சம் என்ன ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் பேய்த்திரும். பார்த்து விடை எடுக்கலாம், ஆனா டைம் பேய்த்திரும். நமக்கு டைம் முக்கியமே. சரி, 57 58 ஆகிய வினாக்கள். 57 58வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அதே மாதிரி உண்டு வலைப்பயிற்சி. கேள்வியை பாருங்க. வலைப்பயிற்சி வரைக்குமான கூட்டுகள் சரியான தொடரை தெரிந்தெடுக்கு. வலைப்பயிற்சி வரையுமான தொடர், அதாவது வலைப்பயிற்சி வரையும் சரியான கூட்டு. சரி, கீழே தரப்பட்ட கூட்டுகளை வாசிக்க. கமல் தொடக்க துடுப்பாட்டக்காரர் ஆவார். பயிற்சியாளர் குழுவை சிறிய குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு வலைப்பயிற்சி அளித்தார். வலைப்பயிற்சி அளித்தார். கமல் ஒரு துடுப்பையும் ஒரு பந்தையும் எடுத்து அவற்றை பையில் வைத்தார். கமலின் குழு 4 விக்கெட்டுகள் 55 ஓட்டங்கள் எடுத்தது. இது அதுக்கு புறவு என்ன? வலைப்பயிற்சி வரையுமான கூட்டுகளை தான் எடுக்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு புறவு. அப்ப பி வரும். என்ற பி அந்த வலைப்பயிற்சி சம்பந்தமா வருது. சரி, பாய்ச்சி பயிற்சியாளர் அவர்களை பக்கத்து 6 என்றவாறு இரு குழுக்களாக பிரித்தார். கமல் விளையாட்டு மைதானத்துக்கு தனது மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்ப இப்ப கமல் போறாரு என்ன? அப்ப இது வலைப்பயிற்சி வரை மோட்டார் சைக்கிள்ல போறாரு. கமல் அடுத்த ஆட்டத்தில் விக்கெட்டுகளை கைப்பற்ற அவர் பயிற்சியாளர் கமலின் குழுவை ஆட்டத்தில் வெற்றி பெற குழுவாக அறிவித்தார். பயிற்சியாளர் குழுவுக்கு உடற்பயிற்சி அளித்த அதே வேளை கமலுக்கு அதில் பங்கு காட்டினார். உடற்பயிற்சி அந்த வலைப்பயிற்சிக்கு முன்னுக்கு தானே. ஆகவே இந்த எஃப்ஐபியா இருக்கு 4வது. அதாவது என்னென்ன பிள்ளைகள் கமல்னு சென்றால் பைக்கில் கிரவுண்டுக்கு போய் என்ன உடற்பயிற்சி செஞ்சு வலைப்பயிற்சி செஞ்சு அதுக்கு பிறகு அவர் குழுக்களாக பிரித்து என்ன விளையாட வச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யறார்? இது செய்யறார். இதான் இந்த விளையாட வச்சு கடைசியாக என்ன வெற்றி பெற்றதாக அறிவிக்கார். இதுதான் இதுக்குரிய ஒரு ரொட்டீன். அப்ப இதுல இந்த வலைப்பயிற்சி வரையும் என்னென்னு கேள்வி. அப்ப 57க்கு 4வது. 58வது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பயிற்சியாளர் வெற்றி பெற்றவரை அழிப்பதற்கு இட்டு சென்ற நிகழ்வுக்குரிய கூற்றுக்களின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கு. இப்போ பயிற்சியாளர் வெற்றி பெற்றதை அறிவிச்சாரு தானே. இப்போ வெற்றி பெற்றதை அறிவிக்கிறதுக்கு கேள்வி என்னன்னா பயிற்சியாளர் வெற்றி பெற்றவர் அறிவிப்பதற்கு இட்டு சென்ற நிகழ்வுக்குரிய கூட்டுக்களின் சரியான தொடர். அப்ப எஃப்ஐபி வாரது வராது. எஃப்ஐ வாரது வராதுன்றா இது வராது. அவ்வளவுதான், இது மட்டும் வராது. மற்றதை பார்ப்போம். சரி, இப்போ பாருங்க. பயிற்சியாளர் குருவை இது ஓகே. கமல் தொடக்க துடுப்பாட்டக்காரர் ஆவார். கமல் ஒரு துடுப்பையும் ஒரு பந்தையும் எடுத்து அவற்றை பையில் வைத்தார். ஓகே, கமலின் குழு 4 விக்கெட்டுகளுக்கு 55 ஓட்டங்கள். ஓகே, இது முதலாவது. ஏன் ஒரு 45க்கு எடுக்கிறது என்பதும் ஒரு வெற்றிக்குரிய காரணம் தானே. சரி, பயிற்சியாளர் அவர்களை பக்கத்து 6 என்றவாறு இரு குழுக்களாக பிரித்தால் அது நாம செல்ல இயலாது. 10 ஓவர்கள் என்றவாறு சிநேகபூர்வமாக ஆட்டத்தை அமைத்தார். சரியானே. அவ 2 குழுக்களாக பிரிக்காரு. பிரிக்கிறவர் அதாவது தொடர கைப்பற்ற வரை. சரி, அப்ப 2 குழுக்களாக பிரிச்சாரு. பிரிச்சதுக்கு பிறகு முதலாவது கமலின் குழு 55 ஓட்டங்களை எடுக்கும். ஆட்டத்தை மலகி குழப்பும் வரைக்கும் விமலின் குழு 8 ஓவர்களுக்கு 30 ஓட்டங்களை பெற்றது. அப்ப 55 ஓட்டங்கள் எடுக்க 30 பெற்றா அப்ப இவர் என்ன செய்யறாரு? அடுத்த கட்டம் தான் இவர் என்ன செய்யறாரு? ஆகவே அவர் பயிற்சியாளர் என்ன செய்யறாரு? கமலின் குழுவை ஆட்டத்தில் வெற்றி பெற்ற குழுவலா எஞ்சிருப்பார். அப்ப இந்த இதுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம் என்ன? 2ஆக பிரிச்சு அதுக்கு பிறகு இந்த விக்கெட் இடி அதுக்கு பிறகு ஜே. இவ்வளவுதான் அந்த வெற்றி பெற்ற அமைப்புக்கு உரியதாக அமையும். இடி ஜே 50 60 பாருங்க பிள்ளைகள். இந்த கேள்வியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அந்த வித்தியாசங்கள். நல்ல கேள்விகள் பிள்ளைகள். இந்த இவ்வாறான கேள்விகளுக்கு நிச்சயம் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த டைமை உற்றப்படாது. 59 60 ஒவ்வொன்றினும் 3 கூட்டுக்கள் கொண்ட 5 குறுகிய பந்திகள் தரப்பட்டுள்ளன. அப்பந்திகளில் ஒன்றில் உள்ள 3 கூற்றுக்களை மாத்திரம் ஒரு தர்க்க தொடர்புடைமை காட்டுமாறு மீளொழுங்கப்படுத்தலாம். ஒரு தர்க்க தொடர்புடைமை தருமாறு மீளொழுங்கப்படுத்துவ
படுத்தத்தக்கதாக கூட்டுகளை கொண்ட பந்தியை தெரிந்தெடுக்க. இப்ப என்ன கேள்வி? திருப்பி ஒரு தரம் வாசிப்போம். என்ன கேள்வி? 59 60 ஆகிய வினாக்கள். 59 60 ஆகிய வினாக்கள். கேள்வி விளங்காட்டி ஒருக்கா வாசிச்சுட்டா என்ன இதுக்கு பேசிடுங்க. கேள்வி தான் முக்கியம். என்ன அவ 59 ஆகிய ஒவ்வொன்றிலும் 3 கூட்டுகளை கொண்ட 5 குறுகிய பந்திகள் தரப்பட்டுள்ளன. அப்பந்திகளில் ஒன்றிலுள்ள 3 கூட்டுகளை மாத்திரம் ஒரு தருக்க தொடர்புமை காட்டுமாறு மீளொழுங்கப்படுத்தலாம். ஒரு தருக்க தொடர்பு ஓகே. இதுல 3 கூட்டு இருக்கு. ஒவ்வொன்றிலையும் 3 இருக்கு. உதாரணமா முதலாவது பாத்தீங்கன்னா, மாமரங்கள் ஆண்டுக்கு இது தடவை காய்க்கின்றன. முந்திரிய மரங்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை காய்க்கின்றன. மாமரங்கள் முந்திரிய பழங்களை பார்க்க பெரியவை. இப்ப இதை வச்சு ஒரு என்ன இதை நாம மாத்தி அமைச்சோம்டா ஒரு வசனம் கொண்டு வரும். இப்ப இங்கே ஒரு வசனம் வர மாதிரி இல்லைன்னு. அப்ப ரெண்டாவது பாப்போம். நெல் வானம் பார்த்த பயிராக பாசன பயிராகவும் பயிரப்படுகிறது. நெல்லை சிறுபோகத்திலும் பெரும்போகத்திலும் பயிரிடலாம். சிறுபோகத்தில் நெல்லை பயிரிடுவதற்கு பாசன நீர் கிடைத்தல் வேண்டும். சரி, இப்ப இதுவும் ஒரு தொடர்ச்சியாக எழுதலாம்டா இல்லை என்ன? நெல்லை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா என்ன 3 டிஃப்ரெண்டா சொல்றாங்க. அடுத்த உப்பளங்களில் கடநீர் அல்லது கடநீரேரியின் நீருப்பு வயல்களுக்கு பம்பப்படுகிறது. உப்பின் பளிங்காக்கத்தை தொடங்குவதற்கு தூளாக்கிய உப்பு சரியான கட்டத்தில் உப்பு வயலினுள்ளே துவப்படுகிறது. நீர் இயற்கை செயல்முறை சூரிய சக்தியினால் ஆவியாக்கப்படுகிறது. அப்ப இது ஒரு உப்புட உப்பாக்குற செயற்பாடு. என்ன உப்பளங்கள் கடநீர் அல்லது கடநீர் அருகில் நீர் உப்பு வயல்களுக்கு பம்பப்பட்டு நீர் இயற்கை செயல்முறை சூரிய சக்தியினால் ஆவியாக்கப்பட்டு உப்பின் பளிங்காக்கத்தை தொடங்குவதற்கு தூளாக்கிய உப்பு சரியான கட்டத்தில் உப்பு வயலினுள்ளே தூவப்படுகிறது. ஆகவே இதுக்குரிய விட இந்த மூணாவது விட, அதாவது இந்த ஒரு ஒழுங்காக இருக்கணும். அப்ப அடுத்ததே நம்ம வாய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்காக வராது. நம்ம கடைசப்ப அரசாங்கம் தேனீ வளர்ப்பை ஊக்குவிக்கிறது. தேனியின் தேன் உடல்நலத்துக்கு உகந்து தேன் ஒரு நற்காப்பு செயல் எல்லாம் தேனியை பத்தி. ஆனா இந்த வசனத்தை நீங்க ஒரு ஒழுங்காக ஆக்க இயலாது. ஒரு தர்க்க ரீதியா 60வது பாருங்க பிள்ளைகள். அதே மாதிரி விவசாயத்துக்கு கணிசமான அளவு தொழிலாளர் உழைப்பு தேவை. இப்போது விவசாயத்தில் பண்ணை இயந்திர தொகுதியில் பயன்படுத்தப்படுகின்றன. கூலியாட்களை வேலைக்கு அமர்த்துவதை பார்க்க பண்ணை இயந்திரங்கள் தொகுதி. இதை ஒரு ஒழுங்கா அமைக்கலாம். என்ன முன்ன பின்ன அமைக்கலாம். ரெண்டாவது பாருங்க. ஆம்புலன்ஸ் சேவை அழைக்கப்பட்டது. இளைஞன் ஒருவன் புகையிரத்தினால் மோதப்பட்டுள்ளான். பல களவுகளில் சந்தேக நபராகிய ஒரு இளைஞன் தற்கொலை புரிவதற்கு எத்தனைத்துள்ளான். அப்ப இதுல ஓம் என்ன இளைஞன் ஒரு பல இளைஞன் ஒருவன் புகையிரத்தில் மோதப்பட்டுள்ளான். பல செலவுகள் சந்தேக நபராகிய ஒரு இளைஞன் தற்கொலை புரிவதற்கு எத்தனைத்துள்ளான். ஆம்புலன்ஸ் சேவை அழைக்கப்பட்டுள்ள. இது மூணும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு தானே. ஆகவே நாம இதுக்கு ரெண்டாவதுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு தொடர்பை பார்த்துட்டு நீங்க ரெண்டாவது சொன்னீங்க, இந்த விடையை எடுத்தீங்கன்னா சரி பிள்ளைகள் அது தொடர்பாக தான் வரும். சாரி. ஆகவே நாம பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 2016ஆம் ஆண்டு பேப்பர் பூரணமாக எல்லா கேள்வியும் முடிச்சிட்டோம். சரியா? முதலாவது கேள்வியில தொடங்கி 60வது கேள்வி வரையும் பூரணமாக முடிச்சிட்டோம். நம்ம டியூட்டண்டு மற்ற ஏனைய பாட்டுகளை நம்ம டியூட்டில் செஞ்சுருக்கோம் பிள்ளைகள். இந்த தர்க்க ரீதியான கேள்விகளை இந்த 2016 தர்க்க ரீதியான கேள்விகள் கொஞ்சம் கூட. ஆனாலும் அது நல்ல கேள்விகள். நமக்கு என்ன அது ஒரு உதவியாக அமையும் பிள்ளைகள். ஆகவே 2016 இதோட க்ளோஸ் ஆகுது. அனைத்து விடைகளும் உங்களுக்கு தெரியும், விளக்கங்களோட. அடுத்தது 2017ஆம் ஆண்டு பேப்பரில் அடுத்த வீடியோவில் ஆரம்பிப்போம். அதாவது 2017ஆம் ஆண்டு வீடியோ பார்க்குற நம்ம பார்க்காத கேள்விகள் மட்டும். சரியா?